Hello friends, welcome to Coding Problem. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ராப்ளம் ப்ராடக்ட் ஆஃப் அரே except self. ஸோ இது ஒன் ஆஃப் த LeetCode ப்ராப்ளம்ஸ். இது ஒரு மீடியம் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ப்ராசஸ் நமக்கு தெரியும் இல்லையா, ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ LeetCodeல போயிட்டு இது என்ன ப்ராப்ளம், என்ன கேட்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ LeetCodeல ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் படித்தோம்னா given an integer array nums return an array answer such that answer of I is equal to product of all the elements of nums except nums of I. ஸோ அது ப்ளைனாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்புட் அரே பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ அவுட்புட் அரேலையும் 4 எலமெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஈச் எலமெண்ட் அந்த அவுட்புட் அரே எப்படி இருக்கும்னா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ப்ராடக்ட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ இண்டெக்ஸ் பேஸ்டாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 1 எடுத்துட்டிங்கன்னா, ஸோ இந்த இண்டெக்ஸ் நம்பர் 1ல் அதர் எலமெண்ட்ஸ் இந்த அரே 2, 3, 4 அதனோட ப்ராடக்ட் தான் இந்த இண்டெக்ஸில் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி த செகண்ட் பொசிஷன், ஸோ இந்த பொசிஷனில் ஸோ இன்புட் அரே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 2 இருக்குது, பட் we are going to get the product of other elements in the array. ஸோ நம்பர் 1 multiplied by நம்பர் 3 and நம்பர் 4. ஸோ அதுதான் 12. ஸோ அதுதான் இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இதுதான் நம்ம வந்து அச்சீவ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் ஃபாலோ அப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ சால்வ் த ப்ராப்ளம் இன் ஆர்டர் ஆஃப் 1 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது என்னன்றதை நம்ம கோடிங் ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, ஸோ நவ் வி ஆர் த செகண்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனாவது அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம அப்ரோச் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ வி கேன் ரன் கப்புள் ஆஃப் ஃபார் லூப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து வி கேன் டூ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் நம்ஸ். ஸோ நான் சூடோ கோட் கூட ஐ ட்ரை டு ரைட் இன் பைத்தன் ஸோ தட் நம்ம பைத்தனில் மோர் ஃபெமிலியர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் டூ இட் இன் எய்தர் வே, பட் எனக்கு ஐ ஃபெல்ட் இட்ஸ் ஈஸியர் டு டூ இட் இன் பைத்தன். ஸோ சேம் அரே nums array வந்துட்டு we are going to iterate it twice, and if the index of first iteration is not equal to second iteration, okay, obviously we are going to multiply இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, answer of I will be equal to nums of j. ஸோ எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் மேட்ச் ஆகலையோ அந்த எலமெண்ட்லாம் மல்டிப்ளை பண்ணி அதை கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இது ஒரு சூடோ கோட் தான், பட் இதே நீங்கள் கோடிங் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஐம் ப்ரெட்டி ஷூர் யூ வில் கெட் த ஆன்சர். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கும் ஃபார் ஈச் எலமெண்ட் இந்த அரே நம்ஸில் நம்ம வி ஆர் கோயிங் டு ஐட்டரேட் ஃபார் த என் லென்த். ஸோ என்னன்றது லென்த் ஆஃப் த அரே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைம் கம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் வருது. ஸோ இட்ஸ் டைம் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ திஸ் இஸ் நாட் அன் எஃபிஷியன்ட் சொல்யூஷன், பட் இட் இஸ் அ சொல்யூஷன். ஸோ அதனால தான் இது ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ நவ் தேர்ட் ஸ்டெப் இந்த ப்ராசஸ். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ அப்படின்றத பார்க்குறது தான் இந்த ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ நமக்கு இன்புட் கொடுத்துருக்கிற நம்ஸு, ஸோ 1, 2, 3, 4. ஸோ இதுதான் அந்த அரே. ஸோ நம்ம அவுட்புட் கொடுக்க வேண்டியது ஆன்சர்ன்ற அரே. ஸோ தட் வில் பி ஆல்சோ 4 எலமெண்ட் லென்த் அரே. அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படின்ற 2 அரேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரீ அரே எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ப்ரீ அரே ஆஃப்கோர்ஸ் அதுவும் ஒரு 4 எலமெண்ட் அரே தான். ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு அது கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஸோ அதை இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் அதை இந்த ப்ரீ அரே வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா, ஸோ ஈச் எலமெண்ட் வில் பி ப்ராடக்ட் ஆஃப் த அப் டு த ப்ரீவியஸ் எலமெண்ட்ஸ் இந்த அரே. ஸோ இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க போகிற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் இஸ் 1. அதுக்கு முன்னாடி எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் we are just going to write 1 as 1. அதே இப்போது செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is 2. ஸோ அப் டு 2 என்ன ப்ராடக்ட் இருக்குது, 1 into 2. ஸோ 2 போட போகிறோம். ஸோ அதே தேர்ட் எலமெண்ட் எடுத்திங்கன்னா 3, அண்ட் அப் டு 3 என்ன ப்ராடக்ட் இருக்குது, 1 into 2 into 3 which is like 6. அண்ட் அப் டு ஃபோர்த் எலமெண்ட் எடுத்திங்கன்னா 1 into 2 into 3 into 4. ஃபோர்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா தென் 2 3 6, 6 4 24. ஸோ அதுதான் ப்ரீ எலமெண்ட், ப்ரீ அரே. ஸோ அதே போஸ்ட் அரே பார்த்தீங்கன்னா சிமிலர் கான்செப்ட், பட் we are going to do it from the reverse. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அப்படி எழுதிப்போம். ஸோ 4 பிஃபோர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ 3 into 4 is equal to 12. அண்ட் தென் 2 பார்த்தீங்கன்னா 2 into 3 into 4. ஸோ 12 into 2 is equal to 24. அண்ட் தென் லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 into 24. ஸோ 24. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஆன்சர் அரே கொண்டு வரதுக்கு we are going to use both ப்ரீ அண்ட் போஸ்ட் அரே. ஸோ அதை எப்படி பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த இண்டெக்ஸ் பார்ட்.
ஸோ இப்போ இண்டெக்ஸ் பார்த்து எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபில் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இந்த நம்ஸ் எலமெண்ட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஃபில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ப்ரீ எலமெண்ட்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட்டையும் போஸ்ட் அரேயில் அதுக்கு அடுத்து வர இருக்கிற ப்ராடக்ட்டையும் ரெண்டு ப்ராடக்ட்டையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன ஹிண்ட்னா, ஆல்வேஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வென்எவர் யூ நீட் டு யூஸ் சம்திங் தட்ஸ் நாட் எக்ஸிஸ்டிங் நீங்கள் ஒன்றுன்றதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை நான் மற்ற ப்ராப்ளத்துலேயும் சொல்லுவேன், பட் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ ப்ரீயில் இது ஒன்றுமே இல்லையா, ஸோ இங்கே வந்து 1 யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது, 24 இருக்குது. ஸோ 1 into 24 24ன்னு ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ அதே செகண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2னா அப் டு 2 வந்து என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, ப்ரீ அரேயில் 1 இருக்குது. அண்ட் தென் செகண்ட் பொசிஷனுக்கு அப்புறம் இருக்கிறது 12 இருக்குது. ஸோ 1 into 12 ஃபில்அப் பண்ண போகிறீங்க. ஸோ அதே தேர்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் எலமெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க ப்ரீ எலமெண்ட் என்ன இருக்குது, ஸோ 2 இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு 4 இருக்குது. 2 4s are 8. ஸோ 8 இங்கே ஃபில்அப் பண்ண போகிறோம். ஸோ அதே லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4க்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீ என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 4க்கு அடுத்து என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக சொன்ன மாதிரி 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 into 1 6 ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் லீட் கோடில் கொடுத்துருந்த ஆன்சரும். ஸோ வி ஸ்டார்டட் வித் 1 2 3 4 அண்ட் தென் வி காட் த ஆன்சர் ஆஃப் 24 12 8 6. ஸோ திஸ் இஸ் அ ஆப்டிமல் சொல்யூஷன். இட்ஸ் பெட்டர் தென் த ப்ரீவியஸ் சொல்யூஷன். ஏன்னா முன்னாடி பார்த்த சொல்யூஷனில் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n ஸ்கொயர் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ ட்ராவர்ஸ் ப்ரீ அரே ஃபார் n number of times and then post array for n number of times and you eventually you will get O of 2n. So this is obviously better than O of n square. So in terms of time complexity we have done better. But ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சரும் ஒரே நம்ம கொடுத்தாகணும். பட் இன் அடிஷன் நம்ம ப்ரீ அரேவும் போஸ்ட் அரேவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு O of 2n. ஸோ நம்ம முன்னாடி லீட் கோடில் படித்தோம் இல்லைங்களா. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of 1 ஆர்டரில் முடிக்க முடியுமான்னு. ஸோ we will improve this solution to see if we can achieve O of 1 space complexity. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை ஆர்டர் ஆஃப் ஒன்னாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மாதிரி ப்ரீ அண்ட் போஸ்ட் ரெண்டு அரே யூஸ் பண்ணாமல் we are just going to use 2 variables. ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் we will initialize them to 1 and 1. நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு will be initialized to 1. ஸோ தட் நீங்கள் அது கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் you will get the same value as what you are multiplying it with. ஸோ இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் 1 and 1 இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரீ அண்ட் போஸ்ட் ட்ராவல்சல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவல்சல் வந்து we are going to do it right on the answer array itself. ஸோ அது என்ன இந்த ப்ரீ ட்ராவல்சல் போஸ்ட் ட்ராவல்சல், ஸோ அதை பார்க்க போகிறோம். ப்ரீ ட்ராவல்ஸ், ஸோ ப்ரீ ட்ராவல்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் அரே வந்து நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட், ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் லைக் ரெகுலர் ஃபார் லூப் இல்லைங்களா. ஸோ we always traverse from index 0 to index 4 last index. ஸோ அதுதான் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து சீக்வன்ஸை கான்ஸ்டண்ட்டாக கவனிங்க. ஸோ இந்த ப்ரீன்ற வேரியபிள் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஒரு எலமெண்ட்டை நான் ஐட்ரேட் பண்ணும்போது ஸோ அப்டேட் பண்ணுறது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எவ்ரி டைம் யூ வாண்ட் டு ஃபில் அப் an element in this answer array. ஸோ ப்ரீயில் என்ன இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ப்ரீயில் இப்போ 1 இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து I'm going to put it as 1. ஆனால் அந்த ப்ரீ அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டில் ஸோ இந்த ப்ரீ என்ன இருக்கோ அதையும் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 into 1 which is nothing but 1. ஸோ 1 அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே செகண்ட் எலமெண்ட் ஃபில் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ ப்ரீ என்ன இருக்குது, ஸோ 1 இருக்குது. ஸோ we are just going to put it as 1. ஸோ இப்போ ஆனால் இந்த ப்ரீ அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், 1 into 2. ஸோ we are going to update this as 2. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஃபில் பண்ணணும்னா ஸோ அது வந்து ப்ரீயில் என்ன இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் 2. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரீ அப்டேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அது சேம் சீக்வன்ஸ். ஸோ 2 into 3 which is nothing but 6. ஸோ இப்போ வந்து இந்த எலமெண்ட் இந்த இடத்துல எப்படி பண்ண போகிறோம், ஸோ ப்ரீயில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்து லோட் பண்ண போகிறோம் 6. ஸோ மறுபடியும் ப்ரீ அப்படியே அப்டேட் பண்ணுறது 6 into 4 24. ஸோ 24 வந்துருச்சு. பட் ஆனால் we ran out of space here. So we are not going to use this 24 anymore. ஸோ அடுத்து நம்ம போஸ்ட் ட்ராவர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் ட்ராவர்ஸ் அது என்ன அப்படின்னா, ஸோ ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ போஸ்ட் ட்ராவர்ஸ் வந்து நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறோம். ஸோ we are going to update on the same answer array. ஸோ இப்போ புரியுதுங்களா. ஸோ பிகாஸ் நம்ம ஒரே அரேவை அப்டேட் பண்ணுறதுனால தான் இந்த ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுலேயும் நான் வந்து போஸ்ட் அப்படின்ற வேரியபிள் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ரிவர்ஸில் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக போஸ்ட் வந்து 1 இருக்குது இல்லைங்களா. பிகாஸ் we are going to use the same array. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீ ட்ராவர்சல் பண்ணி நம்ம ஆன்சர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் வந்து half way இன்டர்மீடியட் ரிசல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். we don't want to lose that result இல்லைங்களா. அதனால் போஸ்ட்லேருந்து என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இந்த அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸோடய மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எலமெண்ட் அப்டேட் பண்ணுமா. ஸோ 6 into 1 which is nothing but 6. ஸோ இப்போது வந்து நம்ம பழையபடி இந்த ப்ரீ அப்படியே அப்டேட் பண்ணுமோ அதே மாதிரி போஸ்ட் அப்டேட் பண்ணோம்.
ஸோ இப்போது அடுத்த எலமெண்ட்டுக்கு நம்ம போஸ்ட் ரெடி பண்ணணும்னா, ஸோ இங்கே போஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து இந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4. ஸோ 4 மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ஆல்ரெடி பண்ணியிருக்க இன்டர்மீடியட் ரிசல்ட், அதோட நம்ம வந்து போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் வி டோன்ட் லூஸ் த ஆன்சர். ஸோ 4 × 2 வந்து 8 பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ போஸ்ட் அப்டேட் பண்ணணுமா, ஸோ போஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஆல்ரெடி 4 இருக்குது, பட் இந்த எலமெண்ட் 2 இருக்குது, ஸோ 3 இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we get 12. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருக்க எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் என்ன அப்டேட்டட் போஸ்ட் வேல்யூ இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 × 12 இஸ் நத்திங் பட் 12. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ போஸ்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு 12 × 2 which is nothing but 24. ஸோ 24 இங்கே எலமெண்ட் எனக்கு ஸோ 1. ஸோ 24 × 1 24. ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம 2 அரே யூஸ் பண்ணல, ஒரே ஆன்சர் அரே தான். அதை வந்து நம்ம 2 ட்ராவர்சல் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் லீட் கோட் பார்த்த ஆன்சர் என்ன இருக்குது, 24 12 86. ஸோ வி ஆல்ரெடி காட் த ஆன்சர். ஸோ பட் இந்த கேஸில் நம்ம போன வாட்டி யூஸ் பண்ண மாதிரி 2 ட்ராவர்சல் பண்ணோம். ஸோ ஆர்டர் ஆஃப் 2n ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி விச் இஸ் ஆல்மோஸ்ட் பெரிய டேட்டா செட்டில் எடுத்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் n கம்ப்ளெக்சிட்டி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் டைம் கம்ப்ளெக்சிட்டியில். அதே ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 அரே யூஸ் பண்ணல, ஒரே அரே ஆன்சர் அரே தான் 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் ட்ராவர்சல் பண்ணாலும் we were able to achieve the answer in just one array. ஸோ ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்த் டாபிக். ஸோ ஃபோர்த் டாபிக் வந்து காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ அதை நம்ம இந்த இதிலே பார்த்துட்டோம். ஸோ நம்ம முன்னாடி ஸ்லைட்லேயே வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பார்த்தோம். பட் நான் எதுக்காக அங்கே எழுதுனேன்னா, ஸோ ப்ராப்ளம் முடித்த உடனே ஸோ இஃப் ஐ கேன் எக்ஸ்பிளைன் த காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் பெட்டர் ஓவர் தேர். ஸோ அதனால தான் நான் அங்கே வந்து காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ் சொன்னேன். பட் அகைன் வி வில் see it here. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம வந்து 2 ட்ராவர்சல் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ O of 2n which is ஃபார் பெரிய டேட்டா செட்டுக்கு which is nothing but O of n. அதே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிகாஸ் we used only one array, it is O of 1. ஸோ நம்ம லீட் கோடில் கேட்ட சொல்யூஷன் நம்ம O of n 1 ஆர்டரில் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கோடிங் இன் பைத்தன். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட். ஸோ இந்த பார்ட்டில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அல்காரிதம் எப்படி we are going to exactly convert that into code அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அ ரீகேப், நம்ம அல்கோ ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படின்ற 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். we initialize that to 1 and 1. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆன்சர்ன்ற ஒரு அரே எடுத்துக்கிட்டோம் which will be initialized to 1 for the length of the array. நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது 4 எலிமெண்ட் அரே அப்படின்றதுனால நான் இங்கே அப்படி எழுதுகிறேன், பட் ஃபார் த லென்த் ஆஃப் தி அரே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், we did a for loop from left to right. this is for pre-updating. and then we did a for loop for right to left. this is for post-updating. and eventually we got the answer. ஸோ இதையே எப்படி நம்ம வந்து கோடிங்கில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோட் இட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோல் எக்ஸைஸோட பாயிண்ட்டே நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் அல்காரிதம் எப்படி நம்ம கோடாக மாற்றப்போம் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 நான் எழுதிய ஸ்டெப்ஸ் வந்து இந்த அல்காரிதமோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்தோமோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இதன்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இனிஷியலைஸ் த வேரியபிள்ஸ் ப்ரீ போஸ்ட் அண்ட் ஆன்சர் ஸ்டெப்ஸ் வந்து இந்த அல்காரிதமோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபார் நம்ம என்ன பார்த்தோமோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ இதன்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இனிஷியலைஸ் த வேரியபிள்ஸ் ப்ரீ போஸ்ட் அண்ட் ஆன்சர். ஸோ ப்ரீ போஸ்ட் will be equal to 1, 1, and then answer will be equal to just once for length of nums. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா as we defined the pre-traversalக்கான for loop. ஸோ இதை எப்படி எழுத போகிறோம்னா for I in range of length of nums we are going to do 2 things. ஸோ ஒன்று வந்து ஆன்சரை எப்படி அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து ப்ரீயை எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் அரேயில், பிகாஸ் நம்ம ப்ரீ ஆல்ரெடி ஒன்று டிஃபைன் பண்ணிக்கோம் இல்லைங்களா. ஸோ ஆன்சர் அரேயில் ஆன்சர் ஆஃப் I will be nothing but just equal to whatever that's there in the pre. It's equal to pre. and then pre எப்படி அப்டேட் பண்ணணும். ஸோ pre will be is equal to pre into the corresponding nums அரேயில் இருக்க எலமெண்ட். ஸோ it will be nums of I. ஸோ அடுத்த ஸ்டெப்பு, ஸோ இது வந்து இட்ஸ் லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஸோ ஃபார் லூப் வந்து ரைட் டு லெஃப்ட். ஸோ இட்ஸ் ரிவர்ஸ் ட்ராவர்சல் ஆஃப் த அரே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் I in
range of length of, we will start with length of nums minus 1 as the starting index and going in reverse one step at a time, one element at a time. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், ஸோ சேம்ஸ் டூ டெஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ப்ரீ ட்ராவர்சல் பண்ணி அந்த ரிசல்ட்லாம் ஆன்சர் ஆஃப் ஐயில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனோட போஸ்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் வில் பி ஆன்சர் ஆஃப் I ஸ்டார் ஈக்குவல்ஸ் post, and post update பண்ணோம் naturally. So post star equal to similar step nums of I. So once we go through these two for loops, we are sure that we will have our answer. So we are going to return that as return answer. So we will test it out. So runtime error. So என்ன இருக்கு, so answer of I is equal to 3 னு போட்டிருக்கேன். So initially define பண்ண தப்பு, sorry for the typo, and then so accepted. So my input array 1 2 3 4 and the output array we get answer of 24 12 8 6, the same thing that what we saw here. So I hope this is useful to somebody. If you guys have any comments on the explanation that I made or the code that I wrote, please leave it in the comments and I will get to it. Thank you.